தமிழ் மக்கள் மட்டத்துல இன்றைக்கு சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்கிற வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு கிடையாது. தமிழரசு கட்சியின் ஒரு அணி சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரிக்கிறான்னு சொல்லியிருக்கு. சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரிக்கிறதாக சொல்லியிருக்கிற அணி கடந்த 15 வருஷம் 2009க்கு பிறகு சமஷ்டி என்ற வார்த்தை உச்சரிக்கிறதுக்கே தயார் இல்லாமல் இருந்த தரப்பு, சமஷ்டி என்ற வார்த்தையே தேவையில்லை, லேபர்ஸ் தேவையில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த தரப்பு. அப்ப இந்த தரப்பு இன்றைக்கு திடீரென்று சமஷ்டியையும் தமிழ் தேசத்தையும் உச்சரிக்க தொடங்கியிருக்கு. சமஷ்டி என்றும் தமிழ் தேசம் என்றும் உச்சரித்துக் கொண்டு அதை தமிழ்ல மட்டும் சொல்லாமல் சிங்களத்திலும் சொல்லி அந்த தரப்பு சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு தாராண்டு முடிவெடுத்திருக்கு. சிங்கள மக்கள் மட்டத்தில ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்குகள் விழாமல் சஜித் பிரேமதாசாவுக்கு வரக்கூடிய வாக்குகளை ஏதோ ஒரு வகையிலிருந்து குழப்பம், சஜித் பிரேமதாசாவுக்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கும் விட வாக்குகள் வரக்கூடாதுன்றதுக்கு தமிழ் தேசியவாதிகள் சஜித் பிரேமதாசோட இருக்கிறோம். அப்படியாக இருந்தால் சஜித் பிரேமதாசா எந்த அளவு தூரத்துக்கு சிங்கள தேசியவாதத்துக்கு நேர்மையாக நடந்து கொள்வார் என்ற குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த வாக்குகளை ரணில் விக்ரமசிங்க நோக்கி இல்லாட்டி அவருக்கு சஜித் பிரேமதாசுக்கு போகாமல் தடுக்கிறதுக்குரிய ஒரு முறைமையை கையாடுறதும் நடந்து கொண்டிருக்கின்றன. தமிழ் மக்கள் மட்டத்துல இன்றைக்கு சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்கிற வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு கிடையாது. தமிழ் மக்கள் மட்டத்துல ஒரு குழப்பம் வரப்போறது இல்லை. அவர்களுடைய நிலைப்பாடு சிங்கள மக்கள் மட்டத்தில மட்டும்தான் குழப்பங்களை ஏற்படுத்தலாம் என்றால் ஏற்படுத்தும். சிங்கள தேசியத்தில ஆட்சிக்கு வரக்கூடிய அனைத்து தரப்புகளும் தமிழ் தேசியத்தை நிராகரித்துக் கொண்டிருக்கிறார். யார் போட்டியிட்டு யார் வந்தாலும் தமிழ் தேசியவாதத்துக்கு வரக்கூடிய நெருக்கடி நிரந்தரம். அதுல இன்னும் எந்த விதமான மாற்றம் இருக்க போறது இல்லை. சிங்கள தேசியவாதம் ஒரு உச்சத்திலே இருக்கிற ஒரு தேர்தல் முறையிலே தமிழ் தேசியவாதம் அதுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகுது. சிங்கள தேசம் என்ற வட்டத்துக்குள்ள இருந்து விலகி தமிழ் மக்கள் தங்களுடைய தனித்துவத்தை விடாப்பிடியாக வலியுறுத்தினம் என்று காட்டக்கூடிய ஒரே ஒரு தேர்தலும் ஒரே ஒரு முறையும் இந்த ஜனாதிபதி தேர்தலும் ஒரு பகிஷ்கரிப்பு. விளங்குதானே?